வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்று நாம் மகிழ்வோடு விளையாடு பாடத்தில் தரப்பட்டிருக்கும் பாடலை பாடப்போகிறோம். அதுக்கப்புறமா இந்த பாடத்தில் தரப்பட்டிருக்கும் பயிற்சிகளை பற்றியெல்லாம் பேச போகிறோம். பேசலாமா? முதல்ல என்ன தரப்பட்டிருக்கு? ஒரு அழகான பாடல். ஆடலாம் பாடலாம். குட்டி பாடல் தான். பாட முயற்சி செய்யலாமா? ஆடலாம் ஆடலாம், ஆடிக்கொண்டே பாடலாம். பாடலாம் பாடலாம், பாடிக்கொண்டே குதிக்கலாம். குதிக்கலாம் குதிக்கலாம், குதித்து கைகள் தட்டலாம். தட்டலாம் தட்டலாம், தட்டிக்கொண்டே சிரிக்கலாம். சிரிக்கலாம் சிரிக்கலாம், சேர்ந்து நாமும் சிரிக்கலாம். இந்த படத்துல பாருங்க, உங்களை மாதிரி குட்டி குழந்தைங்க என்னென்ன வேலை செய்யறாங்க பாருங்க. இப்போ அடுத்த பக்கத்துக்கு வாங்க. படம் பார்த்து பேசலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு. இங்க ஒரு பெரிய படம் தரப்பட்டிருக்கு. இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பத்தி எல்லாம் பேச வேண்டியதுதான். பேசலாமா? இங்க பாருங்க, இந்த படத்துல என்னென்ன தரப்பட்டிருக்கு. எடுத்த உடனே மேல ஒரு ஃப்ளைட் போகுது, அதாவது விமானம் போகுது. அதுக்கப்புறம் ஒரு மெட்ரோ ட்ரெயின் போகுது. அழகா இருக்குல்ல? அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் ரெண்டு மரம் இருக்கு. அதுக்கப்புறமா கீழே குழந்தைங்க விளையாடுற பார்க் இருக்கு. அந்த பார்க்ல பாருங்க என்னென்னலாம் இருக்கு பாருங்க. குழந்தைங்க எவ்வளவு பேர் விளையாடுறாங்க பாருங்க. அந்த மரத்து மேல ஒரு குரங்கு இருக்கு. குரங்கு கீழே என்னத்தை பாக்குது? ஊஞ்சலை பாக்குது. அந்த ஊஞ்சல்ல குழந்தைங்க விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இது என்ன? ஜம் ஜம்னு குதிக்கிறாங்களே. ஓ, டிராம்போலைன் இருக்கா? இதுல ஜாலியா குதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டிய வண்டியில வச்சு ஒரு குட்டி பையன் தள்ளிக்கிட்டு வரான். அதுக்கப்புறம் ஒருத்தர் செடிங்களுக்கு தண்ணி விடுறாரு. அதுக்கப்புறம் பாருங்க, மேரிகோ ரவுண்ட் இருக்கு. அதுல ஏறி குழந்தைங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த மரத்துக்கடியில தாத்தாவும் பாட்டியும் உட்காந்து வாழைப்பழம் சாப்பிடுறாங்க. ஒரு குட்டி பொண்ணு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு குப்பை தொட்டியில வாழைப்பழ தோலை போடுறா. இங்க பாத்தீங்கன்னா குதிரை மேல ஒரு குட்டி பையன் ஏறி விளையாடுறான். ஒரு குட்டி பொண்ணு ஓடி விளையாடுறா. இந்த குட்டி பையன் ஏன் ஓடுறான்? அவனுடைய தொப்பி காத்துல பறக்குது, அதை பிடிக்கிறதுக்காக ஓடுறான். இங்க பாருங்க, சீசா இருக்கு. தாத்தாவும் பேரனும் இங்க ஜாலியா விளையாடுறாங்க. இங்க ஒரு குட்டி பாப்பாவை ஒரு அம்மா வண்டியில வச்சு தள்ளிக்கிட்டு வராங்க. இங்க பாருங்க, ஒரு அழகான நீரூற்று இருக்கா? அந்த இடத்துல ஒரு அப்பா தன்னுடைய மகளையும் தன்னுடைய பூனைக்குட்டியையும் போட்டோ எடுக்கிறாரு. பூனைக்குட்டி பாருங்க எவ்வளவு அழகா போஸ் கொடுக்குது பாருங்க. அதுக்கப்புறமா இந்த குட்டி பாப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கா. ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகி கீழே விழுந்துடுச்சு. உடனே நாய் வந்து அதை சாப்பிடுது. அதிர்ச்சியா நின்று பாக்குறா பாருங்க. இந்த குட்டி பாப்பா நாயை வாக்கிங் கூட்டின்னு வந்திருக்கா. அந்த நாய் இன்னொரு நாய்க்குட்டி பின்னாடி வேகமா ஓடுது. அது வேகமா ஓடுதேன்னு இந்த பாப்பாவும் வேகமா ஓட, இந்த பலூன் எல்லாம் வேற பக்கம் வேகமா இழுத்துக்கிட்டு போகுது. இங்க ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைய முதுகுல சுமந்துக்கிட்டு வராரு. இங்க ஒரு அழகான சறுக்கு மரம் இருக்கு. குழந்தைங்க அதுல ஏறி விளையாடுறாங்க. இதெல்லாம் இந்த படத்துல இருக்கு. இதெல்லாம் இல்லாம வேற என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. அதை பத்தி பேசுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்த பக்கத்துல நடித்து காட்டலாம். இங்க எந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்க நடிக்கிறாங்க பாருங்க. ஒரு பாப்பா பறவை மாதிரி நடிக்கிறா. ஒரு பாப்பா முயல் மாதிரி நடிக்கிறா. ஒரு குட்டி பையன் தவளை மாதிரி உட்கார்ந்து காமிக்கிறான் பாருங்க. ஒரு குட்டி பையன் குரங்கு மாதிரியே சேட்டை பண்றான். இந்த மாதிரி நீங்களும் நடிச்சு காட்டுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, கீழே என்ன கொடுத்துருக்காங்க? அடுக்கி உருவாக்கலாம். ஏதாவது ஒரு படத்தை முதல்ல பேப்பர்ல வரைஞ்சிடணும். அதுக்கப்புறமா அது மேல விதைகள், கொட்டைகள், பயிர் வகைகள் இதையெல்லாம் உபயோகப்படுத்தி ஒட்டணும். அழகா ஒட்டியிருக்காங்க பாருங்க. இத மாதிரி செய்யறதுக்கு நீங்களும் முயற்சி பண்ணலாம். அடுத்து பாருங்க, படம் பார்த்து கதை கூறலாம். இதுல ஒரு குட்டி பையன் ஒரு எள்ளு உருண்டை சாப்பிட்டுட்டு இருக்கான். நல்லா பெருசா இருக்கு. சாப்பிட்டுட்டு இருக்கானா, இத காக்கா மேல இருந்து பாக்குது. ஒரு கட்டத்துல அது கை தவறி கீழே விழுந்துடுது. மண்ணுல விழுந்துடுவே, அது நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறான். இத கீழே இருந்த ஒரு எலி பாக்குது. ஓடி வருது அந்த உருண்டையை எடுக்க. காக்காவும் மேல இருந்து ஓடி வருது. ரெண்டும் பாருங்க சண்டை போட்டுக்குது, எனக்கு தான் எனக்கு தான்னு.
அப்புறம் காக்காவுக்கு ஒரு யோசனை வருது. அங்க பாருங்க, பல்ப் காட்டியிருக்காங்க பாருங்க. ஒரு நல்ல யோசனை வருது. என்ன யோசனை? 2 பேரும் பாதி பாதியா பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை சொல்லுது காக்கா. அப்புறம் எலியும் அதற்கு சம்மதிக்குது. உடனே 2ஆ பிரிக்கிறாங்க. பிரிச்சு ஆளுக்கு ஒரு பகுதியை சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு பிரியிறாங்க. கதை நல்லா இருந்ததா? அதுக்கப்புறம் பாருங்க, கீழே என்ன கொடுத்துருக்காங்க? வட்டத்தில் நிறுத்தலாம். இங்க ஒரு வட்டம் போடப்பட்டிருக்கு. அந்த வட்டத்துல விழுற மாதிரி கரெக்டா பால போடணும். இந்த விளையாட்டை நீங்களும் விளையாடலாம். சரிங்களா? அடுத்த பக்கம் வாங்க. என்ன தரப்பட்டிருக்கு? பெயர் கூறலாம். உங்களுக்கு தெரிந்த பெயர்கள் தான், உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இதனுடைய பெயர்களை நாம் ஒரு முறை கூறலாமா? என்னென்ன தரப்பட்டிருக்கு? மயில். இதை நாம மயில்னு தான் சொல்லணும். மயில்னு சொல்றது தான் எழுத்து வழக்கு. அப்படிதான் எழுதுவோம், அப்படிதான் சொல்லணும். அதுக்கு பதிலா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மயிலு அப்படிம்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் குரங்கு. இது குரங்கு தானே, குரங்குன்னு தான் சொல்லணும். குரங்கு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அப்படி நாம உச்சரிக்க கூடாது. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? நாய். நாயின்னு தான் சொல்லணும் இல்லையா? நாயி அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறமா இது பேர் என்ன? கத்திரிக்காய். கத்திரிக்காய் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? வீடு இருக்கு. இதை நாம வீடுன்னு சொல்லணும். போற போக்குல ஊடுன்னு சொல்லக்கூடாது. சரியா? அடுத்து பாருங்க, என்ன இருக்கு? இலை. இலை அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? இலைன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? மிட்டாய்ன்னு சொல்லலாம். மிட்டாயி, முட்டாய், இது மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் தவளை இருக்கா? இதை நாம தவளைன்னு தான் உச்சரிக்கணும். தவக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது. அடுத்து பாருங்க, பை இருக்கு. இதை நாம பைன்னு சொல்லணும். பையின்னு சொல்லக்கூடாது. சரியா? நம்ம பேசும்போது ஒரு மாதிரி உச்சரிப்போம், ஆனா எழுதும்போது இப்படிதான் சரியான முறையில எழுதணும். எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி தான் நாம பேசணும். சரிங்களா? நம்ம பேச்சுல பிழை இருந்தா அதை நாம திருத்திக்கணும். அடுத்து பாருங்க, உருவங்கள் வரையலாம். கோலமாவு, சாக் பீஸ் இதெல்லாம் இருந்ததுன்னு வைங்களேன். அதை எடுத்து நீங்க இந்த மாதிரியான உருவங்களை வரைஞ்சி பாருங்க. அடுத்த பக்கம் வாங்க. படம் பார்த்து கதை சொல்லலாம். இங்க ஒரு அழகான கதை இருக்கு. கதையோட தலைப்பு என்ன? ஒன்றாக சேர்ந்தால். இங்க நிறைய கலர் பென்சில்ஸ் இருக்கு. நம்ம கிட்ட கூட இருக்கும் இல்லையா? அந்த கலர் பென்சில் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மனநிலையில இருக்கு. சோகமா இருக்கு, ஒன்று படுத்துட்டு இருக்கு, ஒன்று சாஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொன்றுமே சோகமா ஒரு மாதிரி டல்லா இருக்கு. அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு யோசனை வருது. என்ன யோசனை? அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறாங்க. பேப்பர் எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு படம் வரையணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு படமும் வரைகிறாங்க. பாருங்க, ஆளுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை வரைஞ்சாங்க. வரைஞ்சிட்டு அதை நம்ம கிட்ட காமிக்கிறாங்க. ஆனா பாருங்க, அவங்க வரைஞ்ச படத்துல அவங்களுக்கு சந்தோஷமே இல்லை, திருப்தியே இல்லை. அவங்க முகம்லாம் வாடி இருக்கு. என்னவோ அவங்களுக்கு குறையாவே இருக்கு. என்னடா இப்படி இருக்கே, நல்லாவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறமா இன்னொரு யோசனை வருது. ஒரு பெரிய பேப்பர் எடுக்கிறாங்க. எல்லாரும் அந்த பேப்பர்ல அவங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை வரைகிறாங்க. வரைஞ்சி முடிஞ்ச உடனே ஒரு பெரிய இயற்கை காட்சி வந்துடுச்சு. எல்லாரும் சேர்ந்து அதை பிடிக்கிறாங்க. பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? சூரியன் இருக்கு, மரம் இருக்கு, பூக்கள், செடி கொடிகள், நீரோடை எல்லாம் இருக்கு. பார்க்கறதுக்கு அழகான ஒரு இயற்கை காட்சி. எல்லாருமே ஒன்று சேர்ந்தால் எப்பவுமே வெற்றி தான், மகிழ்ச்சி தான் இல்லையா? அவங்க தனித்தனி பேப்பர்ல செய்யும்போது அது பெருசா அழகா இல்லை. ஆனா ஒன்று சேர்ந்து செய்யும்போது எவ்வளவு பெரிய வெற்றி, எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லையா மாணவர்களே? அடுத்த பக்கம் வாங்க. வண்ணம் தீட்டலாம். உங்களுக்கு பிடித்த பெரிய பந்து தரப்பட்டிருக்கு. இந்த பந்துல உங்களுக்கு பிடிச்ச வண்ணத்தை நீங்க தீட்டலாம். தீட்டுனீங்கன்னா அழகான வண்ண பந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, பாடி மகிழலாம். இந்த பாடல் எப்படி பாடணும்னா, நம்ம 5 விரல்களும் இந்த பாடல்ல வரணும். 5 விரல்கள் எது எது?
கட்டை விரலை தான் நாம பெருவிரல்னு சொல்லுவோம். பெருவிரல், சுட்டு விரல், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல். இதுதான் நம்ம 5 விரல்கள் இல்லையா? இந்த 5 விரல்களையும் வச்சு நாம இந்த பாட்டை பாடணும். அவங்க 2 விரலை மட்டும் வச்சு பாடியிருக்காங்க. நீங்க பாடும்போது மற்ற விரல்களையும் ஒவ்வொன்னா சேர்த்து பாடணும். எப்படி கொடுத்துருக்காங்க அவங்க? பெருவிரல் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன், சுட்டு விரல் ஆடியது. அதுக்கப்புறமா பெருவிரல் சுட்டு விரல் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன், நடுவிரல் ஆடியது. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்? பெருவிரல் சுட்டு விரல் நடுவிரல் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன், மோதிர விரல் ஆடியது. அதுக்கப்புறமா பெருவிரல் சுட்டு விரல் நடுவிரல் மோதிர விரல் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன், சுண்டு விரல் ஆடியது. அதுக்கப்புறமா பெருவிரல் சுட்டு விரல் நடுவிரல் மோதிர விரல் சுண்டு விரல் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன், என் மொத்த கைகளும் ஆடியது. இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து சேர்த்து பாடி பழகுங்க. சரிங்களா? ஒவ்வொரு விரலா சேர்த்து பாடுங்க. அப்புறம் மொத்த கையும் ஆடியது அந்த மாதிரி சேர்த்து பாடுங்க. அடுத்த பக்கத்துல பாருங்க, விரலால் வழிகாட்டலாம். இங்க பாருங்க, ஒரு அழகான படம் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு உங்களை குழப்புற மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப எளிதுதான். முதல்ல என்ன பண்ணலாம்? உங்க 2 விரலையும் கொண்டு போய் அந்த பந்து கிட்ட வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அப்படியே கீழே வந்து அந்த பாதை எப்படி போகுதோ அந்த பாதை மேலேயே சுழன்று, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தா இந்த தண்ணிக்குள்ள பந்து விழுந்துடும். இதே மாதிரி தான் பக்கத்துல கொடுத்துருக்கிற படத்துலயும். ஒண்ணு நீங்க கீழே இருந்து மேலே போலாம், இல்லைன்னா மேல இருந்து கீழே வரலாம். உங்க விருப்பம்தான். சரிங்களா? உங்க விரலும் உங்க கண்ணும் இந்த படத்து மேல இருக்கணும். சரிங்களா? அடுத்த பக்கத்துக்கு வாங்க. பொருத்தமான நிழலை இணைக்கலாம். இங்க ஒரு அழகான பறவை இருக்கா? இந்த பறவையுடைய நிழல் எது அப்படின்னு நாம பார்க்கணும். எது? மண்டை மேல இருக்கிற கொண்டைய பார்த்தாவே நமக்கு எளிதா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, இந்த கொண்டை தான் நீளமா இருக்கு. இதுதான் இதனுடைய நிழல். இதை கொண்டு வந்து இங்க நாம இணைச்சிடலாம். அதுக்கப்புறம் கீழே என்ன தரப்பட்டிருக்கு? ஒன்று போல் உள்ளதை வட்டமிடலாம். இங்க நிறைய மீன்கள் இருக்கு. ஒன்று போல இருக்கு 2 மீன்கள். அது எதுன்னு பார்த்து நாம வட்டமிடணும். இங்க பாருங்க, முதல் வரிசையில 3ஆவதா ஒரு மீன் இருக்கா? எந்த மீன் அதே மாதிரி இருக்கு? 2வது வரிசையில ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, அந்த மீன் அதே மாதிரி இருக்கு. இத 2யும் நாம வட்டமிட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, கண்டுபிடித்து வட்டமிடலாம். இங்க மேல சில பொருட்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த பொருட்கள் எல்லாம் கீழே இருக்கிற படத்துல இருக்கு. எங்க இருக்குன்னு பார்த்து நாம வட்டமிடணும். முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு தொப்பி. தொப்பி எங்க இருக்கு? இதோ இருக்கே, வட்டமிட்டுக்கலாம். அடுத்து ஒரு கிலுகிலுப்பை. இந்த கிலுகிலுப்பை இங்க எங்க இருக்கு? இதோ கீழே இருக்கு, வட்டமிட்டுக்கலாம். அடுத்து ஒரு துண்டு தரப்பட்டிருக்கு. இந்த துண்டு எங்க இருக்கு? இதோ இந்த கண்ணாடி பக்கத்துல இருக்கே, வட்டமிட்டுக்கலாம். அடுத்தது ஒரு பானை. பானை இங்கே இருக்கிறது, வட்டமிடலாம். அடுத்து ஒரு தண்ணீர் வாளி. தண்ணீர் வாளி எங்கே? பானைக்கு அருகிலே தண்ணீர் வாளி உள்ளது, வட்டமிடலாம். அடுத்தது ஒரு மரக்குதிரை. மரக்குதிரை எங்கே? இதோ குட்டி பையன் ஆடிக்கிட்டு இருக்கானே, இதோ இருக்கு, வட்டமிட்டுக்கலாம். அடுத்தது சாவி கொத்து. சாவி கொத்து எங்கே? எங்கே? இதோ சோர்ல மாட்டி வச்சிருக்காங்களே, இங்கே, வட்டமிட்டுக்கலாம். முடிஞ்சதா? அடுத்தது பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பயிற்சி, இணைத்து வரையலாம். இங்க ஒரு மரம் கொடுத்துருக்காங்க, புள்ளி புள்ளியா கொடுத்துருக்காங்க. அந்த புள்ளியெல்லாம் சேர்த்துக்கிட்டே போனீங்கன்னா அழகான மரம் கிடைக்கும். மரம் கிடைச்சிடும். அதுக்கப்புறமா இங்க இருக்கிற விலங்குகளோடையும் அதை நீங்க இணைக்கணும். இங்க கீழே பார்த்தீங்கன்னா நத்தை இருக்கா? நத்தைய கொண்டு போய் இந்த முட்டைகோஸோட நீங்க இணைக்கணும். அதுக்கப்புறம் இங்க நாய்க்குட்டி இருக்கா? நாய்க்குட்டிய நீங்க அதனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அப்படியே புள்ளிகளை இணைத்து இணைத்து கூட்டிட்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த முயல் குட்டிய கேரட் கிட்ட கூட்டிட்டு வரணும்.
அதுக்கப்புறமா இந்த பறவைய இந்த மரத்துக்கிட்ட கூட்டிட்டு வரணும். அப்புறம் இந்த பறவைய இந்த மரத்துக்கிட்ட கூட்டிட்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த தேனீய இந்த தேனடை கிட்ட கூட்டிட்டு வரணும். இந்த புள்ளிகளை நீங்க இணைச்சீங்கன்னா இந்த வேலைகள் எல்லாம் உங்களுக்கு எளிதாகிவிடும். அடுத்த பக்கம் வாங்க. 6 வேறுபாடுகளை கண்டுபிடிக்கலாம். 2 பக்கமும் 2 படங்கள் தரப்பட்டிருக்கு. பார்க்கிறதுக்கு 2 படமும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனா உற்று கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு சில வேறுபாடுகள் கிடைக்கும். அந்த வேறுபாடுகள் என்னென்னு பார்க்கலாமா? மொத்தம் 6 வேறுபாடு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு படத்துல ஒரு மேகம் இருக்கு, இன்னொரு படத்துல 2 மேகம் இருக்கு. இது ஒரு வேறுபாடாச்சா? அப்புறம் ஒரு படத்துல பட்டாம்பூச்சி, இன்னொரு படத்துல தட்டாம்பூச்சி. இது ஒரு வேறுபாடு. அப்புறம் ஒரு படத்துல இருக்கிற பூனைக்கு மீசை இருக்கு, இன்னொரு படத்துல இருக்கிற பூனைக்கு மீசைய காணோமே. இது இன்னொரு வேறுபாடு. அப்புறம் ஒரு படத்துல இருக்கிற பூனைக்கு வால் பாருங்க எப்படி இருக்கு, இன்னொரு படத்துல இருக்கிற பூனைக்கு வால் பாருங்க வேற போஸ்ல இருக்கு. இது ஒரு வேறுபாடு. அதுக்கப்புறம் ஒரு படத்துல மஞ்சள் கலர்ல பூ இருக்கு, இன்னொரு படத்துல வேற கலர்ல நீல கலர்ல பூ இருக்கு. இது ஒரு வேறுபாடு. அதுக்கப்புறம் ஒரு படத்துல கல்லு சின்னதா இருக்கு, ஒரு படத்துல கல்லு பெருசா இருக்கு. இது ஒரு வேறுபாடு. நாம 6 வேறுபாடுகளையும் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்து பாருங்க, வேறுபட்டதை வட்டமிடலாம். இங்க ஒரு உருவ அமைப்பு கொடுத்திருக்காங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா பாருங்க, உற்று பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அமைப்பு வித்தியாசமா இருக்கும். அது எதுன்னு நாம கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை நான் வட்டமிட போறேன். வட்டமிடட்டா? இதோ வட்டமிட்டுட்டேன். இந்த அமைப்பு வேறுபாடா தான் இருக்கு, வித்தியாசமா தான் இருக்கு இல்லையா மாணவர்களே? இது ஸ்டார், நட்சத்திரம் மாதிரி இருக்கு. மற்றதெல்லாம் வேற மாதிரி இருக்கு இல்லையா? அதே மாதிரி பக்கத்துல வாங்க. இங்க எழுத்து ஏதோ தரப்பட்டிருக்கு. எல்லா எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரே ஒரு எழுத்து வித்தியாசமா இருக்கே. எது அது? எது அது? நான் கண்டுபிடிச்சிட்டேனே. இதோ வட்டமிட்டுட்டேனே. நீங்க கவனிச்சீங்களா? இத கரெக்ட். இந்த எழுத்து வேறுபட்டு இருக்கிறது. மற்ற எல்லா எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு. சரி, வாங்க அடுத்த பக்கத்துக்கு போலாம். அடுத்த படத்துல பிடித்ததை வரையலாம். இங்க கலர் பெயிண்ட் ரெடி பண்ணி கைரேகையை வச்சு பேப்பர்ல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அதுல கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் நம்ம விருப்பம் போல வரைஞ்சி காட்டியிருக்காங்க. அழகா இருக்குல்ல? அதே மாதிரி கீழே வெறுமனே கலர் பெயிண்ட்ல கைரேகையை மட்டும் வச்சிருக்காங்க. இதுல நீங்க உங்களுக்கு பிடிச்சதை வரையணும். இப்ப மேல என்ன கொடுத்துருக்காங்க அந்த கலருக்குன்னு பார்த்து அத மாதிரி நீங்க வரைஞ்சா போதுமானது. இந்த ரேகையை பாருங்க. இந்த ரேகைக்கு எதை வரையலாம்? இதோ இதை வரையலாம். இதுக்கு எதை வரையலாம்? இதோ இதை வரையலாம். இந்த மஞ்சள் நீலத்துக்கு எதை வரையலாம்? இதை வரையலாமே. இப்படி ஒவ்வொரு படத்தையும் பார்த்து அதுக்கு எது பொருந்தோன்னு நீங்க பார்த்து பார்த்து அதே மாதிரி வரைங்க. சரிங்களா? அடுத்த பக்கத்துக்கு வாங்க. சரியானதை வண்ணமிடலாம், காரணம் கூறலாம். இங்க சில படங்கள் தரப்பட்டிருக்கு. எது சரியோ அதுக்கு மட்டும் நாம கலர் பண்ணா போதுமானது. இங்க பாருங்க, 3 குட்டி பிள்ளைங்க இருக்காங்க, நாய்க்குட்டி இருக்கு. 3 பேரும் சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. இது நல்ல குணம் தானே? இதற்கு நாம் வண்ணம் அடிக்கலாம். அடுத்த படத்துல பாருங்களேன், அதே 3 பேரு அந்த விளையாட்டு சாமான கீழே போட்டுட்டாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நாய்க்குட்டியும் பாருங்க பயந்துட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிச்சு. இது நல்ல குணம் இல்லை இல்லையா? இது சரி கிடையாது. அதனால இதுக்கு நாம வண்ணம் அடிக்க வேண்டாம். அடுத்து பாருங்க, கீழே 3 பேரும் வரிசையில நின்று கை கழுவுறாங்க. இதே நல்ல பழக்கம். இதுக்கு நாம வண்ணம் அடிக்கலாம். அடுத்த படத்துல பாருங்க, நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு வரிசையில் இல்லாம எல்லாரும் போய் குழாயில கை கழுவுறாங்க. இது நல்ல பழக்கம் இல்லை. அதனால நாம இதுக்கு வண்ணம் அடிக்க வேண்டாம். அடுத்த படத்துல பாருங்களே, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு திசையில உட்காந்துக்கிட்டு தனித்தனியா சாப்பிடுறாங்க. இது நல்ல பழக்கமா? இல்லவே இல்லை. அதனால இதுக்கு நாம வண்ணம் அடிக்க வேண்டாம். ஆனா கடைசி படத்துல பாருங்க, எல்லாரும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டாங்க, ஷேர் பண்ணி சாப்பிடுறாங்க. இது நல்ல பழக்கம். இதுக்கு நாம வண்ணம் அடிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த பாடம் நமக்கு முடிய போகுது.
ஒரு பாட்டோட முடிய போகுது. என்ன பாட்டுனா நமக்கு பிடித்த யானை பாட்டு. இங்க பாருங்க, ஒரு யானை வருது. குட்டி பிள்ளைங்கெல்லாம் ஆசையா அதன் பக்கத்துல ஓடி வராங்க. பெரியவங்களும் நின்னு வேடிக்கை பார்க்கறாங்க. யானை பாகன் நின்னுட்டு இருக்காரு. ஒரு அழகான பலாமரம் இருக்கு. இந்த யானைக்கு அழவல்லியப்பா ஒரு அழகான பாடலை எழுதியிருக்காரு. பாடலாமா? யானை வருது பார்க்க வாருங்கோ, அசைந்து அசைந்து நடந்து வருது பார்க்க வாருங்கோ, கழுத்து மணியை ஆட்டி வருது பார்க்க வாருங்கோ, காதை காதை அசைத்து வருது பார்க்க வாருங்கோ, நீண்ட தந்தத்தோடே வருது பார்க்க வாருங்கோ, தும்பி கையை வீசி வருது பார்க்க வாருங்கோ. பாடலை எழுதினது அழவல்லியப்பா. உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்களுக்காக அவர் எழுதியிருக்காரு. மாணவர்களே, இந்த வீடியோல நாம நிறைய பேசியிருக்கோம், பாடியிருக்கோம். அடுத்து வர பாடத்திலையும் நாம நிறைய பேச வேண்டியிருக்கு. அதை நாம அடுத்த வீடியோல பேசலாம். அது வரைக்கும் டாடா, பாய்.